மாநாடு என்னைக்கு அறிவிச்சாங்களோ அன்னைக்கு இந்த நாளுக்காக தான் காத்துட்டு இருக்கோம். சரிங்களா? ஆனால் பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. நாங்கள் உள்ளே வரும்போதே நாங்கள் ஒரு குடும்ப விழாக்கு வர மாதிரி தான் இருந்துச்சு. ஏதோ ஒரு பண்டிகை வெளியில் எந்த மாநாட்டுக்கும் இந்த மாதிரி பண்ணியிருக்க மாட்டாங்க. வெளியில் அவ்வளோ கடை போட்டிருக்காங்க. அவ்வளவு பாதுகாப்போட இந்த வாட்டி 100 மருத்துவங்கள் போட்டிருக்காங்க. எல்லாம் பார்த்து தளபதி எங்களுக்காக பண்ணியிருக்காங்க. எந்த ஒரு தீய சக்தி நினைச்சாலும் 2026 தளபதி கண்டிப்பா ஆட்சி அமைப்பாரு. டிவிக்கே தான் 2026 இருந்து அடுத்தடுத்து தளபதி தான் ஆட்சி அமைக்க போறாரு. டிவிக்கே எல்லா விஷயத்துல அவர் மாற்றத்தை கொண்டு வருவாங்க. முக்கியமா அந்த இப்போ பெண்களுக்கு வந்துட்டு பாதுகாப்பு கிடையாது. கண்டிப்பா தளபதி ஆட்சி அமைச்சா அது கண்டிப்பா அவரு பெண்களுக்காக ஒரு இது கொடுப்பாங்க, பாதுகாப்பு கொடுப்பாங்க. முக்கியமாக இந்த டாஸ்மாக ஒழிப்பாங்க. தளபதி இருந்தால் அதை ஒட்டுமொத்தம் ஒழிக்க முடியாது, படிப்படியாக கம்மி பண்ணுவாங்க. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் வந்து இருக்கோம். நாங்கள் கள்ளக்குறிச்சி ஒன்றிய செயலர் பேசுகிறேன் நான். அதாவது நைட்டு 1:30 மணிலேருந்து தான் பார்த்துட்ருக்கோம். பெண்கள் வந்து கை குழந்தையோட நைட்டு 1:30 மணிக்கு இந்த மாநாட்டுக்கு வந்திருக்காங்க. வேறு எந்த கட்சிக்கும் இந்த மாதிரி வந்ததே கிடையாது. பெண்கள் முழுக்க எங்களுக்கு பெரிய சப்போர்ட்டாக இருக்காங்க. அதே மாதிரி இளைஞர்களும் சரி பெரிய சப்போர்ட்டாக இருக்காங்க. இது எங்கள் குடும்ப ஃபங்க்ஷனாக நினச்சி வரோம். நான் இது ஒரு கட்சி மாநாடாக நினச்சி வரல. எங்கள் குடும்பத்தில் ஒரு ஃபங்க்ஷன் நடந்தால் அது மாதிரி தான் நினச்சி நாங்கள் வரோம். நாங்கள் தளபதி மாநாடு மாதிரி தெரியல, இது ஒரு யுகம். 2026 தளபதி தான் முதலமைச்சராக நிறுத்துவோம். இது ஒரு பணத்தாலேயோ மற்ற இதனாலேயோ சேர்ந்த கூட்டம் இல்லை, அன்பால் ஆதரவால் சேர்ந்த கூட்டம் இது. எங்களுக்கு 2026 தளபதி தான் முதல்வர். எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் மக்களுக்காக இறங்கி தன்னுடைய சொந்த உழைப்பை விட்டுட்டு தன்னுடைய சுதந்திரங்கிறத விட்டுட்டு மக்களுக்காக இறங்கி சேவை இறங்குறாரு. அதுக்கு நாங்கள் முழு ஒத்துழைப்பு கொடுத்து தமிழகம் வெற்றி கழகத்தை 2026 தலையை தூக்குவோம். பாதுகாப்பு எல்லாமே, தண்ணியிலேருந்து சாப்பாட்டிலேருந்து பார்க்கிங் எல்லாம் அப்பா சொல்லவே வேண்டாம். அவ்வளோ அருமை. நாங்களாம் அப்படியே ரொம்ப கொண்டாட்டமாக வந்திருக்கிறோம். ஒன்றுமே சொல்கிறதுக்கு இல்லை.